எல்லாருக்கும் வணக்கங்க. சமீபமா சீமான் அவர்களுக்கு இரண்டாவதா பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ்ல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, சோசியல் மீடியாலையும் பாத்திருப்பீங்க. அந்த போஸ்டுக்கு கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் வந்து பேடா, இவ்வளவுதான் இன்னதான் இல்ல, நாகரிகம்னா என்னன்னே தெரியாத நாயங்கள்லாம் இப்படி கமெண்ட் பண்ணி வச்சிருக்குதுங்க. இதுல மீன்ஸ் வேற. ஒரு மனுஷனை பிடிக்கலையா, அவருடைய கொள்கையை பிடிக்கலையா, எனக்கு பர்சனலா அவருடைய கொள்கைகள் கருத்துக்கள் எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கறத தாண்டி ஒரு சக மனுஷன் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நேத்து பிறந்த குழந்தைய வச்சு கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, அசிங்கப்படுத்துறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம மனசாட்சிக்கிட்டே கேட்டுக்கணும், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சோசியலா இப்ப நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசலாம், யார வேணா எப்படி வேணா திட்டலாம், அது ரொம்ப சகஜமாயிடுச்சு. இதுல எனக்கு கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த மனுஷனுக்கு பத்தியா வயசு எவ்வளவு ஆயிருக்கு, இந்த வயசுல இவருக்கு குழந்தை தேவையா, அது அவரோட இஷ்டம், அது அவரோட வாழ்க்கை, எப்ப வேணா பெத்துக்கட்டும், எப்படி வேணா வளர்க்கட்டும், அது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்தது. பொதுவா அந்த மனுஷனை பிடிக்கல அப்படின்னா நீ அவரோட பர்சனல் விஷயத்தை வச்சு நீ என்ன வேணா பேசுவியா? அதுல ஒரு மீம் மெட்டீரியல் பார்த்தேன். தலைவனை முதல்வன் படம் பார்த்து முதல்வராக சொன்னா, வீட்டுல விசேஷம் படம் பார்த்து அப்பாவாகிருக்காரு அப்படின்னு சொல்லி. வீட்டுல விசேஷம் படம் பாத்திருக்கீங்களா? எவ்வளவு ஒரு அழகான படம், எவ்வளவு ஒரு அழகான கருத்தை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? கண்டிப்பா பாருங்க. சோ எங்க எப்படி யாரை அட்டாக் பண்ணி பேசினாலுமே கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். அதே வார்த்தையை விட பல மடங்கான வார்த்தைகளை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியது வர நிலைமையும் வரலாம். அவ்வளவுதான். ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது நல்லதுங்க.